லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் வேரியபிள் பேசிக்ஸ். வேரியபிள்னா என்ன அதை பத்தி பார்த்தோம். அப்போ ஒரு மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைல், ஒரு டெராஃபார்ம் டாட் டிஏ ஃபைல், மெயின் ஃபைல இது மாதிரி நம்ம 3 ஃபைலா எழுதலாம்னு பார்த்தோம். அதுல ஒரு ஃபைல்ல இந்த ஃபைல் ப்ரொவைடர் ஃபைல், இதுல வெறும் செட்டிங் பிளாக் மட்டும் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்த செட்டிங் பிளாக் அது மட்டும் இருக்கும். தென் இந்த மெயின் ஃபைல்ல என்னெல்லாம் ரிசோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோமோ அந்த ரிசோர்ஸ் தான் நான் எழுதி வச்சிருப்பேன். அது இங்க இருக்கும். நான் எழுதி வச்ச ரிசோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். இந்த ரிசோர்ஸ்க்கான வேல்யூஸ் இருக்குல்ல, இது ஆர்குமெண்ட், இது ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ்னு பார்த்தோம். அதுக்கான வேல்யூலாம் தனியா ஒரு ஃபைல் எழுதி வச்சிருப்பேன். அந்த ஃபைல் தான் வேரியபிள் ஃபைல். அப்ப இந்த வேரியபிள் பிளாக் எப்படி இருக்கும்னா காட்டினேன். அப்ப வேரியபிள் பிளாக்ல டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் டைப், இது என்ன டைப்னா என்ன வேல்யூ பாஸ் பண்ண போறோம் டிஃபால்ட்ல அந்த டைப், அதுக்கப்புறமா ஒரு டிஃபால்ட், தென் அந்த டிஃபால்ட்டுக்கு ஒரு வேல்யூ. ஓகே, அப்ப வேரியபிள் இது மாதிரி தான் இருக்கும்ட்டு பார்த்தோம். அப்போ ஒரு வேரியபிள் இது மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஓகே, இப்ப அதுக்கு அடுத்து வேரியபிள் வென் ப்ராம்ப்டர் அது பார்த்தோம். அப்போ ஒரு வேரியபிளுக்கு நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், வேல்யூ தரல. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் த டிஃபால்ட் ஈக்குவல் டு 1 என்ன பண்றேன், அந்த வேல்யூ பாஸ் பண்ணல. அப்ப அது என்ன கேட்கும்னா டியூரிங் த ரன் டைம் என்கிட்ட அந்த வேல்யூ கேட்கும். அப்ப EC2 இன்ஸ்டன்ஸ் கவுண்ட்டுக்கு என்ன வேல்யூ நீங்க பாஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும். அப்ப என்கிட்ட இந்த வேல்யூ வாங்கிட்டு தான் அந்த கோட் எக்ஸிக்யூட்டே ஆகும். தட் மீன்ஸ் ரன் ஆகும், இல்லைன்னா ஆகாது. கரெக்டா? ஓகே, ஸோ இதான் ப்ராம்ப்டர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வேரியபிள்ஸ் ஓவர் ரைட் வித் CLI, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இதுல என்ன பார்த்தோம், ரொம்ப சிம்பிளா டியூரிங் த எக்ஸிக்யூஷனே நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பிளானோ அப்ளை அடிப்போம் பார்த்தீங்களா. அப்போ ஒரு வேல்யூ மட்டும் எனக்கு மாற்றணும், அதை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுவேன், இதுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லணும். அப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் டைப்பு டிஃபால்ட் வேல்யூ T2 மைக்ரோ அதை விட்டு இப்போ நான் இந்த பிளான்ல என்ன கொடுக்குறேன், T3 லார்ஜ்னு கொடுக்குறேன்னா நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். அப்போ இதுதான் CLI வழியா ஓவர் ரைட் பண்றது. ஸோ இதை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறமா என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். என்வரான்மெண்ட் வேரியபிள்னா நத்திங் பட் நம்மளோட கிளைண்ட் சர்வர் இருக்கு பார்த்தீங்களா, கிளைண்ட் மிஷின், அங்க இருந்து தான் கோட் எழுதுவோம். அப்போ அந்த மிஷின்ல சர்டன் வேல்யூஸ் தான் செட் பண்ணி வச்சிருப்போம். அப்ப இதுதான் என்னோட கிளைண்ட் மிஷின் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் நான் கிரியேட் பண்ண போற மிஷின். சரிங்களா, இதான் நான் கிரியேட் பண்ண போற மிஷின் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல இருந்து. ஓகே, இது பாத்தீங்கன்னா நான் வேல்யூஸ் எப்படி பாஸ் பண்றேன், ஃபர்ஸ்ட் வேரியபிள் வழியா பாஸ் பண்ணேன், CLI வழியா பாஸ் பண்ணேன், இது என்வரான்மெண்ட் வேரியபிளா செட் பண்ணிட்டேன். எப்படி செட் பண்ணிட்டேன், என் கிளைண்ட் மிஷின்லே அந்த இன்ஸ்டன்ஸுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணோடனே நான் இது மாதிரி டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணலன்னா இதை ஸ்கிப் பண்ணிடும், டிஃபால்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு இதை தான் எடுத்துக்கும். அதனால இதுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி, இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ இது வரைக்கும் பார்த்தப்போ இது ஒரு ரீகேப். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா terraform.tfrs அப்படின்றது. ஓகே, terraform.tfr அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CLI வழியா நான் பாஸ் பண்றேன்ல இங்க, ஸோ பிளானு, அதுக்கப்புறமா -var வேரியபிள் வேல்யூ ஈக்குவல் டு இது அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா இதே மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கும் அந்த வேரியபிள்லே. வெறும் ரீஜன் கால் பண்ணலாம், AMI பிளாக் பண்ணலாம், இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் அதை கால் பண்ணலாம்,
இன்ஸ்டன்ஸ் டைப் அதையுமே கால் பண்ணலாம். அப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குங்க? 4 வேல்யூ இருக்கு. 1 2 3 4 4 வேல்யூ இருக்கு. இப்போ 4 வேல்யூ நான் மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இது பேரு இம்பரேட்டிவ் வே. சரிங்களா? இம்பரேட்டிவ் வே அது வழியா போறோம். அப்ப என்னன்னா நான் 4 லைன் எழுதுற மாதிரி இருக்கும். திரும்ப இந்த வாரு போட்டு காப்பி தென் இங்க பேஸ்ட் அப்படி பண்ணி இது என்னது இன்ஸ்டன்ஸ் டைப்பா? இன்ஸ்டன்ஸ் டைப். அதுக்கப்புறமா EC2 AMI இருக்கா? அந்த EC2 AMI நான் திரும்ப இங்க பாஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எக்ஸ்போர்ட் TFR அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி நான் கிரியேட் பண்றப்ப இது மாதிரி சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்போ திஸ் இஸ் லிட்டில் மச் காம்ப்ளிகேட்டட். திரும்ப இதை காப்பி இந்த பேஸ்ட். இந்த மொத்த லைனை எடுத்து டியூரிங் த ரன் டைம் டெராஃபார்ம் பிளான் இந்த 2 வேல்யூ மாத்து அப்படின்னா இங்க பாஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் கீழே இந்த மாதிரி. ரைட்டா? அப்ப 2 வேல்யூ மாத்துறதுக்கு 2 லைன் வந்துருது. அப்ப இங்க இருக்கிற ஒரு 4 வேல்யூ நான் மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும். அப்ப இது மாதிரி கொடுத்தா அது நல்லா இருக்காது. அப்ப அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா we can go for terraform.tfrs இது மாதிரி இருக்கும். அப்ப அந்த TFRs இது மாதிரி தான் இருக்கும், இந்த நேம்ல தான் இருக்கும் terraform.tfr. அப்ப இங்க இருக்கு பாருங்க. அப்ப EC2 instance count 1, EC2 instance type T3 small, region பாஸ் பண்ணிருக்காங்க US-west அப்படின்னு பாஸ் பண்ணிருக்காங்க. பார்க்க போறது is terraform.tfr. அந்த ஃபோல்டருக்குள்ள போயிடுறேன். just listen. ப்ரோ உங்க வாய்ஸ் ட்ராக் ஆகுது. ட்ராக் ஆகுதா? இல்ல ப்ரோ கரெக்டா தான் ப்ரோ இருக்கு. ப்ரோ கரெக்டா தான் ப்ரோ இருக்கு. என்ன ஃபோல்டர்னா cd டாட் டாட் ஒரு ஸ்டெப் பேக்ல வா, திரும்ப 2.5க்கு போ. இன்னைக்கு பார்க்க போறது TFRs. instead of giving values on the CLI வழியா பெருசா கொடுக்காம நான் TFR அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வழியா கொடுக்க போறேன். அப்ப இந்த ஃபோல்டருக்குள்ள எனக்கு என்னெல்லாம் ஃபைல் இருக்கு பாருங்க. main.tfr, tf, provide.tf, terraform.tfrs இருக்கு, தென் variables.tf இருக்கு. கரெக்டா? மொத்தமா எத்தனை ஃபைல் இருக்கு? 4 ஃபைல் இருக்கு அந்த இடத்துல எனக்கு. ஸோ இது என்னோட வேரியபிள் ஃபைல். இதுல டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்க செய்யுது இங்க. இதுக்கப்புறமா இங்க இருக்கிறது TFRs. இப்போ எனக்கு டிஃபால்ட்டா என்ன வேல்யூ இருக்கு இங்க ரீஜன்ல? AP-South-1. கரெக்டா? TFRல என்ன இருக்கு? US-West-1. ஓகே. அதுக்கப்புறமா EC2 இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் வேரியபிளுக்கு எத்தனை இருக்கு? டிஃபால்ட்டா 1. இங்க 1. நான் இந்த இடத்துல 3 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா EC2 இன்ஸ்டன்ஸ் டைப் T3 ஸ்மால் இருக்கு. இங்க என்ன இருக்கு? T2 மைக்ரோ. அப்ப இந்த வேரியபிள்ன்றதும் இந்த பர்டிகுலர் டைரக்டரிக்குள்ள தான் இருக்கு. இந்த TFRஸும் இந்த டைரக்டரிக்குள்ள தான் இருக்கு. இந்த மெயின் ஃபைல்ல என்ன இருக்கும்னா ஜஸ்ட் நம்மளோட ரிசோர்ஸ் தான் இருக்கும். கீழே வந்தேன்னா இங்க இருக்க பாருங்க. ஸோ யூசர் டேட்டா வேணாம். ஓகே. இந்த EC2ல எல்லாத்துக்குமே நான் வேரியபிள்ல இருந்து வேல்யூ எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உனக்கு AMI வேணுமா, கோ செக் அண்ட் டேக் த வேல்யூ ஃப்ரம் த வேரியபிள் ஃபைல். அவ்வளோதான். அப்போ இங்க இருக்க AMI அதை எடுத்துக்கும். இன்ஸ்டன்ஸ் டைப் வேணுமா, வேரியபிள் ஃபைல்ல போய் செக் பண்ணு எடுத்துக்கோ. கவுண்ட் வேணுமா, இங்க என்ன கவுண்ட் கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டா அதை எடுத்துக்கோ.
ஆக்சுவலான திங் இதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆக்ஷனை டிஎஃப்ஆர் வச்சு மாத்த போறேங்க. ஸோ லெட்ஸ் செக் ஆன். சரி, டிஎஃப்ஆர் டிஎஃப்ஆர். இப்போ நான் டெராஃபார்ம் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். சார் இப்ப இது ரன் டைம்ல குடுக்கறது தானங்க சார் இப்ப டிஎஃப்ஆர்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, ரன் டைம்ல கொடுக்குற நம்ம டிக்ளரேட்டிவா கொடுக்குறோம்ல. ஓகே, அப்ப பிரியாரிட்டியும் அது மாதிரி தானங்க சார் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் டிஎஃப்ஆர்ஸ்ல ஆமா ஆமா, அதுதான் செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு தான் எடுத்துக்குதா அப்படின்றத பார்ப்போம். டெராஃபார்ம் பிளான். அப்ப இந்த ஃபோல்டருக்குள்ள டிஎஃப்ஆர் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. வேரியபிளை ஸ்கிப் பண்ணும். Bro, நீங்க save பண்ணுங்க. சேவ் பண்ணலையா? ஓகே, கண்ட்ரோல் எஸ் சேவ், கண்ட்ரோல் எஸ் சேவ். சேவ் பண்ணிட்டேங்க. இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் 3 வரும். பிளான். நம்ம ஜஸ்ட் பிளான் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் terraform.tfr அந்த ஃபைல் நேம் இது மாதிரி தான் இருக்கும், வேற இருக்கக்கூடாது. terraform.tfr இந்த மாதிரி தான் இருக்கும். அது மேண்டேட்டரி. ப்ரோ .tfrs தான ப்ரோ இருக்கணும், பட் டெராஃபார்ம்க்கு இன்ஸ்டன்ட் நம்ம வேற நேம் பண்ண கொடுக்கணும். இல்ல ப்ரோ, இப்போ terraform.tfrs ன்னு சொன்னீங்க. ஆமா, இன்ஸ்டெட் ஆஃப் த டெராஃபார்ம் நம்ம வேற ஏதாவது வேல்யூ கொடுக்கலாம், பட் அந்த கொடுக்க கூடாது. terraform தான் இருக்கணும். terraform.tfrs அது மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு இதுல நாங்க வேற எது கொடுத்தா யூஸ் பண்றோம். அது நெக்ஸ்ட் நான் சொல்றேன் அது எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் வேற நேம் வைக்கிற மாதிரி இருந்தா நம்ம சொல்லணும். அது அந்த பிளான் கமாண்ட்ல இதான் உன்னோட டிஎஃப்ஆர் ஃபைல் அப்படின்னு சொல்லணும். பிளான் கமாண்ட்ல அதுக்கு அடுத்து நான் சொல்றேன் அந்த ரூல். சரிங்களா? இப்போ டோட்டலா இங்க எனக்கு 5 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்றேன். ஓகே, அதுல எத்தனை EC2 கிரியேட் பண்ண போகுது? ஸோ செக்யூரிட்டி குரூப்லாம் எடுத்துக்கிச்சது 3 எடுத்துப்போம். என்ன பண்ணலாம், இந்த மெயின் ஃபைல்ல போயிட்டு செக்யூரிட்டி குரூப்லாம் எடுத்து விட்டுலாம். Security group எடுத்துக்கலாம். It will take default security group. ப்ரோ சின்ன டவுட் ப்ரோ, சாரி ஃபார் தி இன்டர்வியூ. யா, லோக்கல் ஃபைல்ஸுக்கும் இந்த டிஎஃப்ஆருக்கும் ஐ மீன் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? நான் சொன்னேன்லங்க, இன்ஸ்டெட் ஆஃப் இந்த பிளானோ அப்ளைலையோ டைரக்டா இதான் வேல்யூ கொடுக்காம அது மெனி லைன்ஸ் போகும், 3-4 லைன் போற மாதிரி இருக்கும். அப்ப அந்த வேல்யூஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், டிஎஃப்ஆர் இருக்குல்ல அங்கே டிக்ளேர் பண்ணிடுவேன் இந்த மாதிரி. ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ சரி. ஓகேங்களா? இப்ப பாருங்க எனக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது, 3. கரெக்டா? ஆனா என் டிஃபால்ட் வேரியபிள் ஃபைல் இருக்குல்ல அதுல எத்தனை இன்ஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன், 1. கரெக்டா? ஓகே ப்ரோ. யா, அதுக்கப்புறம் மேல போறப்ப இன்ஸ்டன்ஸ் டைப் அதை பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ் டைப் என்னது, T3 ஸ்மால். ஓகே, தென் ரீஜன் எங்க சொல்லியிருக்கேன், ஏபி சவுத் வெஸ்ட் இல்லங்க யூஎஸ் வெஸ்ட் அங்க சொல்லியிருக்கேன் டிஎஃப்ஆர்ல. ஸோ அப்போ என் கான்ஃபிகரேஷன் இதான். இப்போ எனக்கு டிஎஃப்ஆர்ல நான் T3 ஸ்மால் அப்படின்னு பாஸ் பண்ணனா அது என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் எடுத்துக்கும், வேரியபிள் ஃபைல் போய் செக் பண்ணும், T2 மைக்ரோ. செக் பண்ணிடலாமா அதான் எடுத்துக்குதான்ட்டு. இப்போ நான் ஹேஷ் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் சேவ். இப்போ இங்க போயிட்டு ஆகி பிளான். இப்போ go and check. என்ன எடுத்துக்குது, T2 மைக்ரோ. கிளியரா? அப்ப வேரியபிள் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் ப்ரையாரிட்டி, டிஎஃப்ஆர்ஸ் தான் நமக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. சரிங்களா?
இதுக்கப்புறமும் நீங்க CLI வழியா பாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. TFRs இருந்தாலும் செக் பண்ணி பாக்குறீங்களா அது ஓகே. நீங்க? ஓகேவா? ஓகே. ஓகேங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டிபிள் TFRs அப்படின்னு இருக்கு. அப்ப அவர் சொன்ன மாதிரி terraform.tfrs ஒரு ஃபைல் தான் வைக்க முடியும். எனக்கு பேர் மாத்தணும். dev.tfr, prod.tfr அப்படின்னு எனக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. எனக்கு terraform.tfr வைக்க வேணாம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த எக்ஸிகியூஷன் அப்ப நான் சொல்லணும் var file equal to அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? var file equal to சொன்னாதான் அது அந்த ஃபைல் எடுத்துட்டு அதை கிரியேட் பண்ணிக்கும். இந்த ப்ரொவைடர்ல எழுதி வச்சிருக்கேன் மேல. இங்க இருக்கு பாருங்க, terraform plan -var file. ஃபர்ஸ்ட் வேரியபிள் கால் பண்றப்ப நான் பண்ணல -variable equal to அப்படின்னு கால் பண்ண பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல var file. என்ன var file? dev வேணும்னா dev.tfr. அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்ப்பீங்க. எப்படி ஒரு கிட்ல ரெபாசிட்டரிஸ் பார்த்துருப்பீங்களா? அந்த ரெபாசிட்டரியில மாஸ்டரு, டெவ், அப்புறம் ஆர்ட்ஃபிக்ஸ், ரிலீஸ், இத்தனை பிரான்ச்சஸ் இருக்கும்ல. அதே மாதிரி ஒரு டைரக்டரிக்குள்ள மல்டிபிள் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், ஸ்டேஜ், QA, டெஸ்ட், இப்படி பிரான்ச்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு பிரான்ச்குள்ள எனக்கு இந்த கான்ஃபிகரேஷன்ல தான் வேணும் என்னோட இன்ஸ்டன்ஸ், ரிசோர்ஸ் அதெல்லாம் அப்படின்னா நான் டார்கெட் பண்ணுவேன். இந்த ஃபைலை வச்சு டார்கெட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுவேன். ஸோ டெல் தட் கிளியர்லி. இப்போ நம்ம கிட்ட 4 என்வரன்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா என் கிட்ட இருக்கிறது ஒரு கோடு தான் இருக்கு. என்ன கோடு? ஒரு EC2 கிரியேட் பண்ணணும். அதானே டெராஃபார்மோட பேசிக் இது என்னது? கான்செப்ட். கோடு ஒரு வாட்டி எழுதுவேன், அதை எல்லா என்வரன்மெண்ட்லயும் ரீயூஸ் பண்ணுவேன். கரெக்ட் தானே? அப்ப எனக்கு டெவ் என்வரன்மெண்ட்ல 4 சர்வர் வேணும், ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்ல 10 சர்வர் வேணும். எப்படி பண்ண முடியும்? ஒரே கோடு தானே இருக்கு என்கிட்ட. ஸோ அதுக்கு வந்த கான்செப்ட் தான் வேரியபிள் கான்செப்ட். ஓகே. அப்ப எனக்கு டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க, நான் அதை சேஞ்ச் பண்ணணும். அப்ப நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? terraform.tfr அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் இப்ப இந்த என்வரன்மெண்ட்டுக்கு இதுதான் டெம்ப்ளேட் அப்படின்னு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட் தான் இந்த dev.tfr. அப்ப இங்க பாத்தீங்கன்னா dev என்வரன்மெண்ட்டுக்கு T2 மைக்ரோ வச்சிருக்காங்க. ஓகே. ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டுக்கு என்ன வச்சிருக்காங்க? T4 லார்ஜ் வச்சிருக்காங்க. கிளியர்? இப்ப வேரியபிள் போய் பார்ப்போம். வேரியபிள் என்ன இன்ஸ்டன்ஸ் இருக்கு? டைப் T3 மைக்ரோ. ஓகே, T3 மைக்ரோ. அப்ப இது எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கு. அப்ப இங்க TFRஸும் ஒன்று இருக்கு இந்த இடத்துல. TFRஸ் இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் என்ன இருக்கு? 1. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? முதல்ல 5ன்னு கொடுத்துறேன். ஓகே, இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 5. இப்போ என் மெயின் ஃபைல் எடுத்துக்கிட்டு இந்த ரிசோர்ஸ் மட்டும் எடிட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். மல்டிபிள் TFRs EC2. ஓகே, EC2 மட்டும் தான் இருக்காங்க. செகண்ட் நமக்கு வேணாம். டன். கண்ட்ரோல் எஸ் சேவ். ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இங்க dev.tfr இருக்கு, prod.tfrs இருக்கு, terraform.tfr இருக்கு, வேரியபிள் இருக்கு. which one will have the highest priority? எதுக்கு highest priority இருக்கும்? terraform.tfr. அதனால தான் அந்த பேர் நான் சொன்னேன். ஓகே. இப்போ இதுவும் என்ன இருக்கு? dev.tfr தான் இருக்கு. கரெக்ட் தானே? அப்ப this will have the highest priority. So let's check. அப்ப 5 இருக்கு இன்ஸ்டன்ஸ் கவுண்ட். ஸோ என்ன போடுற cd டாட் டாட் வெளில வந்துட்டு 2.6 terraform சேவ் பண்ணிட்டேன். இதை கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிட்டேன். சார் இப்போ CLI பாஸ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் அது ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் Terraform TFS, அதுக்கப்புறம் அதர் TFS தானா சார்? அதுக்கப்புறமா அந்த டிஃபால்ட் வேரியபிளுக்கு முன்னாடி என்வரன்மெண்ட் வேரியபிள் இருக்கும், சிஸ்டம் வேரியபிள்ஸ்.
அங்க வச்சிருந்தா அதுக்கு ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் லீஸ்ட் ப்ரையாரிட்டி தான் இந்த வேரியபிள் டாட் டிஎஃப். ஓகே. லீஸ்ட் ப்ரையாரிட்டி, வெரி லீஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆனா சிஎல்ஐ தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. சிஎல்ஐயோட அதர் ஆப்ஷன் தான் டெராஃபார்ம் டாட் டிஎஃப்ஆர். நிறைய வேரியபிள் பாஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணேன், அதை வந்து இது மாதிரி டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு ஃபைல் மாதிரி எழுதி நான் இது பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. இப்போ நான் டெராஃபார்ம் சரிங்க, டெராஃபார்ம் டாட் டிஎஃப்ஆர்ஸ்ல ஒன்லி வேரியபிள்ஸ் மட்டும் தான் நம்ம பாஸ் பண்ண முடியுங்களா? ஆக்சுவலாக தான் ஆமாங்க, அந்த வேரியபிள் தானே பாஸ் பண்ணுறீங்களா? அந்த லைக் இப்போ இதுதான் இல்ல, ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நாங்கள் கிரியேட் பண்றதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எல்லா கோடுமே டெராஃபார்ம் டாட் டிஎஃப் டாட் ஜேசன்ல தான் வச்சு பண்றோம். மெயின் டாட் டிஎஃப் அண்ட் இதுதான். அதில் வேரியபிள் இதில் டிக்ளேர் பண்ணி என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கோடுமே டிஎஃப்ஆர்ஸ் தான் வச்சிருக்கோம். ஸோ அதான் கேட்டேன். இல்ல, யூஸ்வலான ப்ராக்டிஸ் பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். அது ஆர்கனைசேஷனுக்கு மாறும். அது it will change. சரிங்களா? டிஎஃப்ஆர்ஸ் வழியா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சீக்ரெட்ஸ் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கூட பாஸ் பண்ணுவோம். இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லைக் நான் டிஃபால்ட்டா சில ஒரு செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வச்சிருப்பேன். அந்த டிஃபால்ட் செட் ஆஃப் கான்ஃபிகரேஷனை மாத்திரம்னா நான் டிஎஃப்ஆர்ஸ் வழியா மாத்திக்கலாம் பேஸ்ட் ஆன் மை என்வரான்மெண்ட். ஏன்னா நான் ஒரு கோடை தான் என்ன பண்றேன், ரீயூஸ் பண்றேன் அக்ராஸ் மை என்வரான்மெண்ட்ஸ். அப்ப அதுல இருந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் டெராஃபார்ம் டாட் டிஎஃப்ஆர். ஓகே. இப்போ இந்த பிளான் ஸோ அவங்களுக்கு எது பெஸ்ட் ப்ராக்டிஸ் தோணுதோ அது பண்ணலாம். ஏன்னா அட் எண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தானே, ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாங்க. we can work anyway. இங்க பாருங்க இப்போ எத்தனை வருது, 5. கரெக்டா? ஸோ அப்போ என் டிஃபால்ட்ல கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கேயும் 5 தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம 2 போட்டுக்கலாம். செக் பண்ணோம்ல இங்க ஸோ ஆஸ் பர் த பிளான் எனக்கு 5 கிரியேட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டார்கெட் பண்ண போறேன். ஸோ இதே ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் இந்த காப்பி. இப்போ எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகணும்னா இந்த dev டாட் டிஎஃப்ஆர் அது எக்ஸிக்யூட் ஆகணும். கீழே ஆட் பண்ணிக்கிறேன் இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் 3 அப்படின்ட்டு. அப்போ என் டிஃபால்ட்டில் 2, டெராஃபார்ம் டாட் டிஎஃப்ஆர்ல 5, dev டாட் டிஎஃப்ஆர்ல 3. இப்போ என்ன பண்ண போறேன், டெராஃபார்ம் பிளான் பண்றேன்ல, அப்ப அந்த பிளான்லேயே டார்கெட் பண்ணி நான் அப்ளை பண்றேன். எனக்கு டெவ் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்றேன். எதை எடுத்துக்கோ, இப்ப டெராஃபார்ம் எதை எடுத்துக்கோ, டெவ்ல இருக்கிறது எடுத்துக்கோ 3. அப்ப எனக்கு 3 ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே. நீங்க கொடுத்துருக்க சம் வேரியபிள்ஸ் இப்போ இந்த dev டாட் டிஎஃப்ஆர்ஸ்ல இல்லைன்னா அது தென் டெராஃபார்ம் டாட் டிஎஃப்ஆர்ஸ்ல இருந்து எடுத்துக்குமா? ஆமா. ஓகேவா? சார் இப்போ நீங்க சிஎல்எல்ல கொடுத்தது நேச்சர் ஆஃப் எக்ஸிகியூஷன் மாத்துற மாதிரி கொடுத்தீங்க சார். டெராஃபார்ம் டிஎஃப்ஆர்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகாம dev டிஎஃப்ஆர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி. சப்போஸ் எனக்கு சிஎல்எல் இருக்கிறதே எடுத்துக்க கூடாது, நான் கொடுக்கறது பை டிஃபால்ட்டா டெராஃபார்ம் டிஎஃப்ஆர்ஸ் தான் எடுத்துக்கணும்னா எப்படி சார் நான் பண்ணணும்? நீங்க டைரக்டாவே பிளான் அடிச்சா போதும். ஓகே. அது ஆட்டோமேட்டிக்கா இதுவே எடுத்துக்கும், டெராஃபார்ம் டாட் டிஎஃப்ஆர்ஸ் எடுத்துக்கும். இப்போ இந்த டெராஃபார்ம் டாட் டிஎஃப்ஆர் இல்லைன்னா இட் வில் கோ அண்ட் டேக் த வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். சரிங்களா? நான் டார்கெட் பண்ணா மட்டும்தான் இதை போய் அது பார்க்குமே. டார்கெட் பிளான் டார்கெட் அப்ளை பண்ணாதான் இதை போயிட்டு கன்சிடர் பண்ணும். இல்லைன்னா இதை வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காது. ஓகேங்க. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்னா ஆட்டோ டாட் டிஎஃப்ஆர்ஸ் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா போகணும். லைக் நான் அங்க வச்சிருந்தேன்ல டெவ் அப்படின்னு வச்சிருந்தேன்ல, அதே மாதிரி எனக்கு டிஎஃப்ஆர்ஸையும் ஸ்கிப் பண்ணிட்டு நீ ஆட்டோமேட்டிக்கா இது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா?
ஸோ இதான் வந்து ஆட்டோ டாட் டிஎஃப்ஆர்ஸ். இப்போ நான் பிளானும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டையும் விட்டுரும், அதாவது இந்த ஃபைல் இருக்குல்ல இதுல இருக்கிற வேல்யூஸும் விட்டுரும், terraform டாட் டிஎஃப்ஆர்ஸ் அதையும் விட்டுரும், டேரக்டா போய் இதை எடுத்துக்கும். இங்க வெப்னு இருக்கு, இதை நீங்க டெப்னு வச்சுக்கலாம், ப்ராடுன்னு வச்சுக்கலாம், என்ன நேம் வேணா வைக்கலாம். ஆனா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்கணும், ஆட்டோன்னு இருக்கணும். ஓகே, இப்போ ஸோ யூ கேன் ஏபிள் டு சி டிஎஃப்ஆர்ஸ் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்ப்போம். இதில் இந்த 2.7ல EC2 இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் 1 இருக்கா, ஸோ காப்பி இது இங்கே எடுத்துக்கலாம், இன்ஸ்டன்ஸ் கவுண்ட்டு 6 போட்டுக்கலாம், கண்ட்ரோல் எஸ் சேவ். சரி, வேரியபிள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் 1 இருக்கு, இதை 3 கொடுத்துக்கலாம், கண்ட்ரோல் எஸ் சேவ். அப்ப இதுல 6 terraform டாட் டிஎஃப்ஆர்ல 1 கரெக்டா, வேரியபிள்ல we have 3. அப்ப இப்ப எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும்? இப்ப நான் பிளான் கொடுத்தா how many resource will be created? 6. 3. செக்யூரிட்டி குரூப்ல எடுத்துடலாம். இப்போ நான் இந்த ஆட்டோன்னு ஒரு வேர்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால it will create 6. Terraform initiate பண்ணிருச்சு. Terraform plan நீங்க இன்னும் ஃபோல்டரே ஸ்விட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபோல்டர் சுவிட்ச் ஆகலையா? 2.6 ஓகே, ஆட்டோமேட்டிக்கா இந்த web டாட் ஆட்டோ டாட் டிஎஃப்ஆர் அதான் எக்ஸிக்யூட் ஆகும் இந்த இடத்துல. சார் எவ்வளவு ஆட்டோ டிஎஃப்ஆர்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாமா சார்? இல்லைங்க, அது அப்படி இல்லை. terraform டாட் டிஎஃப்ஆர் ஒன்று இருக்கணும்னு சொன்னல, அதே மாதிரி இந்த web டாட் ஆட்டோ அது ஒன்று தான் இருக்கணும், மல்டிபிள் இது இருக்கக்கூடாது இந்த இடத்துல. ஓகே, சப்போஸ் இது இப்போ நான் dev டாட் ஆட்டோ டிஎஃப்ஆர்ஸ்னு வச்சிருக்கேன் சார், இனி ஒன்று ப்ராட் டாட் டிஎஃப்ஆர்ஸ்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ சிஎல்ஐல ப்ராட் டாட் டிஎஃப்ஆர்ஸ்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் எது எக்ஸிக்யூட் ஆகும்? ப்ரிஃபரன்ஸ் ஆட்டோ எக்ஸிக்யூட் ஆகுமா, சிஎல்ஐ கொடுத்தது எக்ஸிக்யூட் ஆகுமா? ட்ரை பண்ணி பாருங்க, ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க அது மாதிரி. சரி சார். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க என்கிட்ட அது எப்படி என்ன அதுக்கு. ஏன்னா we know that CLI has the highest priority. ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பாருங்க இது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, Okay. அப்போ நம்ம இப்போ பார்த்தோம் 3 விஷயம் பார்த்தோம். வேரியபிள் டாட் டிஎஃப், அதுக்கப்புறமா terraform டாட் டிஎஃப்ஆர்ஸ், அதுக்கப்புறமா dev டாட் டிஎஃப்ஆர், வெப் டாட் இல்லை dev டாட் ஆட்டோ டாட் டிஎஃப்ஆர். அப்போ இது 4ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ டாட் டிஎஃப்ஆர் அதுதான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் இந்த டாப் ப்ரையாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இது சிஎல்ஐ.
சிஎல்ஏ வழியா பாஸ் பண்றேன். இது வரைக்கும் டவுட் இருக்கா யாருக்காச்சும் இந்த 4 டாபிக்ல? 1 2 3 இந்த 3 டாபிக்ல டவுட் இருக்கா யாருக்காச்சும்? எனி டவுட்ஸ்? இந்த 3 டாபிக்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா எது ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ? ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி வைஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இதுதான் டிஃபைன் பண்ணணும். என்னோட ரெக்குயர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ப்ராஜெக்ட் வந்து நான் ஒரு 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன். டெவ்ல 2 நீங்க சொன்ன மாதிரி டெவ், அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இன்ஸ்டன்ஸ். அதே மாதிரி இன்ஸ்டன்ஸோட டைப் வந்து வேரி ஆகுது. டெவ்க்கு இது, ஸ்டேஜ்ல இது, ப்ராட்ல வந்து ஒரு லார்ஜ் கிரியேட் பண்றேன்னா எது நம்ம போகலாம்? பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நான் எது பண்ணும்? ஏன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னால் சூஸ் பண்ண முடியும். எது வந்து ஸ்டாண்டர்டோ இல்லை பெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் ஐ கேன் கோ வித்? வேரியபிள் ஃபைல் வழியா தான் போவாங்க. ஏன்னா அதான் நமக்கு வேரியபிள் ஒரு கான்செப்ட் இருக்கும் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம மல்டிபிள் என்வரன்மெண்ட்ஸை வில் பி மேனேஜிங் த்ரூ ஒர்க் ஸ்பேஸ். அப்போ ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஸ்பேஸுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு வேரியபிள் ஃபைலை ஐ பி பாசிங் அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி தான் என் கான்ஃபிகரேஷனை வந்து செட் பண்ணுவேன். ஏன்னா ஈச் ஆஃப் த ஒர்க் ஸ்பேஸ்ல ஒரு ஸ்டேட் ஃபைல் இருக்கும், கரெக்டுங்களா? அந்த ஸ்டேட் ஃபைல் தான் நம்மளோட இன்ஃப்ராவே அது வந்து ஃபுல்லாக வந்து அந்த இன்ஃப்ராவோட கான்ஃபிகரேஷனை எடுத்து வைக்கிறது ஸ்டேட் ஃபைல. ஸோ அப்போ நான் டெவலப்பர் ஒர்க் ஸ்பேஸ் வச்சிருப்பேன், இது எல்லாமே வித்தின் த ஃபோல்டர் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தான் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், க்ளவுடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அங்கே வச்சு இது மேனேஜ் ரிமோட்லி. அப்போ நம்ம வேரியபிள் ஃபைல் வழியாக தான் இன்ஜெக்ட் பண்ணுவோம். Terraform.tfr இருக்குல்ல, அது வழியா வில் பி பாசிங். நாங்கள் இப்போ எங்கள் ஆர்கனைசேஷன் அது மாதிரி பண்ணுவோம். ஸோ சீக்ரெட்ஸ் அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது மேக்ஸிமம் டைம்ஸ் வி கோ வித் வேரியபிள் ஃபைல். ஸோ இந்த மாதிரிலாம் வழிகள் இருக்கு, ஓகேங்களா? இருக்கு. ஆனா எது நம்ம பெஸ்ட் பிராக்டிஸா நம்ம ஆர்கனைசேஷன் சூட் ஆகுது அப்படின்னு வேரியபிள்ஸ் வழியா நம்ம எடுத்துக்கலாம். we can go with the variable file. சரிங்களா? Terraform.tfrs அந்த வேரியபிள் ஃபைலை மாத்தணும் இன் கேஸ் அப்படின்னா we go for Terraform.tfrs. அதை எடுத்துப்போம். ஓகே, மேக்ஸிமம் நம்ம கமெண்ட் லைன்ல கொடுக்க மாட்டோம். ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜென்கின்ஸ் வழியா நம்ம ஆமாங்க. இப்போ நீங்க டாக்கர்ல ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும்ன்றீங்க, அதுக்கு என்ன பண்ணுவீங்க, CLI வழியா டாக்கர் ரன்னு -itd போர்ட் ஃபார்வர்டிங்லாம் பண்ணுவீங்க, கரெக்டா? அது என்ன வழி? அது இம்பரேட்டிவா டிக்ளரேட்டிவா? அது வந்து பாத்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ். அதே மாதிரி யூ கேன் ரைட் அ டாக்கர் கம்போஸ் ஃபைல், கரெக்டா? அதுல என்ன பண்ணுவீங்க, கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட்ஸ் எழுதுவீங்க YAML-ல. அது ரன் பண்ணா என்ன கிரியேட் ஆகும்? அந்த இமேஜ் கிரியேட் ஆகும், கண்டெய்னர் கிரியேட் ஆகும். கண்டெய்னர் கிரியேட் டாக்கர் கம்போஸ் ரன் பண்ணீங்கன்னா இமேஜ் கிரியேட் ஆகாது, கண்டெய்னர் கிரியேட் ஆகும். கண்டெய்னர், கரெக்டா? அப்ப 2 வழி இருக்கு. அதே மாதிரி தான் Terraformல நம்ம CLI வழியாவும் எழுதலாம், இல்ல TFRs வழியாவும் தரலாம். நான் சொல்றேன், ஒரு ஃபைலாவும் தரலாம், இல்ல கமாண்ட் லைன்ல நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே. யா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வேரியபிள் வித் லிஸ்ட். ஒரு வேரியபிள் வேல்யூவை எப்படி லிஸ்டா பாஸ் பண்ண முடியும்? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார் ஈச் டாட் செட் மேப் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்க ஃபார் ஈச் மேப், ஃபார் ஈச் செட்டு அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ இங்க வேரியபிள் வித் லிஸ்ட் அது பார்க்க போறோம். நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். அதுல என்ன இருக்குன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு ரீஜன்னா ஒரு ரீஜன் அப்படின்ட்டு. அதே மாதிரி டிஃபால்ட்ல நம்ம இது வரைக்கும் ஒரு வேல்யூ பிளேஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் அந்த டிஃபால்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி பாஸ் பண்றோம், ஒரு லிஸ்டா பாஸ் பண்றோம். அப்ப T3 மைக்ரோ, T3 ஸ்மால், T3 லார்ஜ். அப்ப வேரியபிள் ஃபைல்லே பாத்தீங்கன்னா இங்க என்ன வருது, ஆப்ஷன்ஸ் வருது. அப்ப நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் பண்றப்ப நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணலாம், we can call and then we can create. அப்ப இந்த EC2 instance type அதை இன்ஸ்டெட் ஆஃப் டிக்ளேரிங் T3 மைக்ரோ என்ன பண்ணா 0 1 2 அப்படின்னு கால் பண்ணிட்டேன்னா எனக்கு அது மாதிரி கிரியேட் ஆகும். அதை எடுத்துக்கிட்டு அது கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ நான் அதை எங்க கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல. இப்போ இன்ஸ்டன்ஸ் டைப் இந்த இடத்துல 1 அப்படின்னு பாஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு என்ன எடுத்து கிரியேட் ஆகும், it will take T3 small. இந்த இடத்துல நான் 0 கொடுக்குறேன். அப்ப என்ன எடுத்துக்கும், T3 மைக்ரோ. இந்த இடத்துல நான் 2 கொடுக்குறேன். அப்ப என்ன எடுத்துக்கும், it will take T3 large. இது நத்திங் பட் இண்டெக்ஸ். மேல இருக்கிறது வந்து கமெண்ட். எப்படி இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0 1 2. அப்ப நான் ஒரு இண்டெக்ஸை வச்சு செலக்ட் பண்றேன் இன்ஸ்டன்ஸ் டைப். கிளியரா? ஸோ இது மாதிரி கூட இருக்குங்க சில இடத்துல. ஸோ இப்போ நான் இங்க 2 கொடுத்தா அது என்ன எடுத்துக்கும், T3 லார்ஜ் எடுத்து கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிடுறேன். ஃபோல்டர் மாத்திக்கிறேன். டன். இப்போ Terraform plan. பிளான் கமாண்ட்ல இன்ஸ்டன்ஸ் டைப் என்னவா மேப் ஆகும்னா it will be mapping to T3 large. அப்ப டிஃபால்ட்ல இது மாதிரி நம்ம we can also have multiple values. அந்த மல்டிபிள் வேல்யூவை ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணப்ப எப்படி கால் பண்ணணும்னா யூசிங் த இண்டெக்ஸை வச்சு கால் பண்ணலாம் டேட்டா அந்த ரிசோர்ஸ்ல. என்ன எடுத்துக்கிச்சு எனக்கு, T3 large எடுத்துக்கிச்சா, T3 large அதை எடுத்துக்கிச்சு. கிளியரா? ஸோ இப்போ நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இங்க ஒரு terraform.tfr அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இங்க இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுல இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் T3 large நீங்க T3 small அதை பாஸ் பண்ணிருங்க. பாஸ் பண்ணிட்டு எதை எடுத்துக்குது, which has the priority அப்படின்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பா இல்ல CLI வழியா பாஸ் பண்ணும்போது இதை ஸ்கிப் பண்ணுதா அதையும் செக் பண்ணுங்க. CLI வழியா என்ன பண்ற, டார்கெட் பண்ணி இது இந்த வேல்யூ தான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த ரிசோர்ஸ் பக்கத்திலே கால் பண்ணியிருக்கோம். அப்ப இதை எடுத்துக்குதா இல்ல இதை எடுத்துக்குதான்றதை செக் பண்ணுங்க. சரியா? என்னங்க T3 ஸ்மால் தான் நம்ம எடுத்துக்கோம். நீங்க செக் பண்ணி சொல்லுங்க சரி அப்படின்ட்டு. ஓகேவா? ஏன்னா நான் condition டைரக்டா நம்ம ஆட் பண்ணிருக்கோம், அதனால ஆமா டைரக்டா இந்த ரிசோர்ஸ் பக்கத்தை நான் மென்ஷன் பண்ணிட்டேன் 2 அப்படின்ட்டு. நீங்க என்ன பண்ணுங்க, TFVars terraform.tfvars கிரியேட் பண்ணிட்டு அதுல இதுல இல்லாம இப்ப இதுல T3 மைக்ரோ இருக்கா, நீங்க என்ன பண்ணுங்க T2 மைக்ரோ கூட வச்சுக்கோங்க TFVars ஃபைலுக்குள்ள. அப்ப நீங்க பிளான் கமாண்ட் பண்ணீங்கன்னா இது எடுக்குதா அது எடுக்குதான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. இது வேரியபிள் வந்து எப்படி ஒரு லிஸ்டா பாஸ் பண்ணலாம் அது. இதுக்கப்புறமா வேரியபிள் வித் மேப். மேப்னாலே கீ வேல்யூ அப்படிதான் இருக்கும். மேப்னு எடுத்தாலே என்ன இருக்குன்னா கீ வேல்யூ. அப்ப இங்க பாத்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் டைப் மேப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுல மேப் ஸ்ட்ரிங் என்னன்னா கீ
வேல்யூ, கீ வேல்யூ. ஸோ அவங்க இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் 0 1 2 இது மீனிங்ஃபுல்லா இருக்காது, மீனிங்லெஸ்ஸா இருக்கும். என்ன கால் பண்ணுவாங்கன்னா ஸ்மால் ஆப்பு, மீடியம் ஆப்பு, பிக் ஆப்பு அப்படி கால் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க ரிசோர்ஸ் பக்கத்துல போயிடுச்சா, இந்த ரிசோர்ஸ் ஃபைல் பக்கத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆப் இருக்கு, ஸ்மால் ஆப். அப்ப இது கீ, அதுக்கான வேல்யூ என்னது, T3 medium. T3 Small to micro. T3 micro. T3 micro. மைக்ரோ. இப்ப இங்க எனக்கு கீயா நான் என்ன பண்றேன், மீடியம் ஆப்னு சொல்லி இங்க கால் பண்றேன். அப்ப என்ன எடுத்துக்கும், T3 மீடியம் எடுத்துக்கும். பிக் ஆப்ஸ் கொடுக்குறேன், T3 லார்ஜ் எடுக்கும். ஓகே, இது மாதிரியும் என்ன பண்ணலாம், we can map the variable value. ஓகே, ஒரு நேம் வச்சு நான் என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம் என் ரிசோர்ஸ் பக்கத்துலேயே. ஸோ நான் அதுதான் உங்களுக்கு செக் பண்ண சொன்னேன், எதுக்கு ப்ரையாரிட்டி எடுத்துக்குது, இதுக்கு டேட்டா கால் பண்ணுறதுக்கு எடுத்துக்கா இல்லை TFR எடுத்துக்கா செக் பண்ண சொன்னேன். ஓகே, செக் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேரியபிள் வித் ஃபைல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். கிளிக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எல்லாத்தையுமே அந்த zip ஃபைல் இருக்குல்ல, அந்த கோடு சென்ட் பண்ணது, யாருக்காச்சும் வரலையா இந்த கோடு எல்லாமே, டாபிக்ஸ் அந்த zip ஃபைல் வந்துருச்சு எல்லாருக்கும்? வந்துருச்சு. ஓகே 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 ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைல் இருக்கு. இது என்ன ஃபைல் சொல்லுங்க? இது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைல், சரிங்களா? ஸோ இதுல என்ன இருக்கு, என்ன ஸ்கிரிப்ட் இருக்கு, யூசர் டேட்டா. ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் யூசர் டேட்டா. இந்த யூசர் டேட்டா என்ன பண்ணுது, வாட் இட் இஸ் டூயிங், கிளாஸ்ல பார்த்தது. கிரியேட் ஆகும்போது நம்ம வந்து இதெல்லாம் எனக்கு இன்ஸ்டால் பண்ணி வேணும் அப்படின்னு வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். Predefined conditions. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம EC2 மிஷின் கிரியேட் பண்றப்ப எனக்கு அப்பாச்சியை இன்ஸ்டால் பண்ணு, அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணு அப்பதான் நான் சொல்றேன், சரிங்களா? அதுக்கான யூசர் டேட்டா இது. அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணி, எக்கோ கமாண்ட், ஒரு பிரிண்ட் கமாண்ட், இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல கிரியேட் பண்ணு. அந்த டெக்ஸ்ட் ஃபைலோட கண்டென்ட் தான் இது ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கை இங்க இன்புட்டா கொடு. எங்க இன்புட்டா கொடுனா இந்த ஃபைல இன்புட்டா கொடுத்துரு. இந்த ஃபைலை கிரியேட் பண்ணு, இந்த ஃபைல இதெல்லாம் எழுதி வை அப்படின்னு சொல்றேன். அப்ப இது வந்து யூசர் டேட்டா. இதை நான் கொண்டு போய் EC டூல் தான் பாஸ் பண்ணுவேன். அப்ப இந்த இடத்துல மெயின் ஃபைல் இருக்குல்ல, இங்க நான் கிளிக் பண்ணோன்னே இங்க இருக்கு பாருங்க EC2 கிரியேட் பண்றதுக்கான கோடு. அப்ப AMI வேரியபிள் ஃபைல் வழியா நான் பாஸ் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டன்ஸ் டைப். அதுக்கப்புறமா இங்க என்ன இருக்கு, யூசர் டேட்டா. அப்ப இது வரைக்கும் யூசர் டேட்டா நான் எப்படி பாஸ் பண்ணியிருந்தேன்னா, யூசர் டேட்டான்னு கொடுத்துட்டு ஒரு பெரிய ஸ்கிரிப்டா நான் என்ன பண்ணியிருந்தேன், எழுதி வச்சிருந்தேன். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா கால் பண்ணலாம் ஃபைலு. அப்ப இந்த ஃபைலு எங்க இருக்கு, இந்த ப்ரெசென்ட் ஆக்ட்ல தான் இருக்கு. அப்ப எந்த ஃபைலு, இந்த ஃபைல் அப்படின்னு சொல்றேன். இதே இந்த ஃபைல் வேற எங்கேயாச்சும் இருக்குன்னா நான் அந்த பார்த்து சொல்லணும், ரூட்டு, அதுக்கப்புறம் இங்க இருக்கு டெமோ, இப்படி இருக்குன்னு சொல்லணும். நான் என்ன பண்றேன், டேரக்டா இந்த ஃபைல் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, அதோட பேரு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். கிளியரா? அப்ப டைரக்டா டியூரிங் த எக்ஸிகியூஷன் இது போய் இந்த ஃபைல் எடுத்துக்கும், எடுத்து அந்த யூசர் டேட்டாவை என் கான்ஃபிகரேஷன்ல ஆட் பண்ணிடும். கிளியரா? ஸோ இது எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு EC2 இருக்கு, பிரச்சனையே இல்லை. இப்போ இது மாதிரி ஒரு 10 EC2 ஒரு நிறைய இடத்துல இருக்கு, ஸ்ப்ளிட்டாக இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் போய் நான் யூசர் டேட்டா மாத்திட்டு இருக்க முடியாதுல்ல. அப்ப ஃபைலா எழுதி வச்சேன்னா இந்த இடத்துல போய் மட்டும் நான் மாடிஃபை பண்ணா போதும், எல்லா இடத்துலயும் அந்த சேஞ்ச் அப்ளை ஆயிடும். கிளியரா? ஸோ யூசிங் ஃபைல் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைல கான்ஃபிகரேஷனுக்குள்ள. ஸோ இதே விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ரொவிஷனர்ஸ் அப்படின்ற இங்க இதை பத்தி பார்ப்போம்.
சரிங்களா? ரிமோட் சொல்லுங்க ப்ரோ, இது ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து டெராஃபார்ம்ல வந்து யூசர் டேட்டா யூஸ் பண்றது வந்து டெராஃபார்மே வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா வந்து இப்ப Recommend ஏதாவது பண்ணல. எரர் அடிச்சதுன்னா ஏதாவது எரர் அடிச்சதுன்னா வந்து நமக்கு என்ன எரர் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால ப்ரொவிஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டட்னு டெராஃபார்ம்ல போட்டிருக்கு. அதுக்கு வேலிடா ப்ரோ ஸ்டேட்மெண்ட்? ஸோ டெராஃபார்ம் அதாவது இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா இது மாதிரி யூசர் டேட்டாவை ஒரு ஃபைல் வச்சு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இந்த ப்ரொவிஷனர்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 ப்ரொவிஷனர் இருக்கு. இது அந்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இருந்தாலும் ஒரு ஓவர்வியூ நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோக்கல் ப்ரொவிஷனர் இருக்கு, ரிமோட் ப்ரொவிஷனர் இருக்கு, ஃபைல் ப்ரொவிஷனர் இருக்கு. ஃபைல் ப்ரொவிஷனர் இஸ் நத்திங் பட் ஒரு மிஷின் நான் கிரியேட் பண்றேன் யூசிங் டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன். அந்த மிஷின்ல போயிட்டு ஒரு ஃபைல் போயிட்டு காப்பி ஆகணும். சோர்ஸ் டெஸ்டினேஷன். அப்போ சோர்ஸ்ன்றது என் கிளைண்ட் மிஷின், டெஸ்டினேஷன்ன்றது நான் கிரியேட் பண்ண போற மிஷின். அது ஒரு ப்ரொவிஷனர். அது பேரு ஃபைல் ப்ரொவிஷனர் சொல்லுவோம். ரெண்டாவது ப்ரொவிஷனர் அதுன்னு கேட்டிங்கன்னா ரிமோட் ப்ரொவிஷனர். அந்த மிஷின் எனக்கு ரிமோட்டா கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அது ரிமோட் ப்ரொவிஷனர். ஓகே. தென் லோக்கல் ப்ரொவிஷனர். லோக்கல் ப்ரொவிஷனர் இஸ் நத்திங் பட் நான் ஒர்க் பண்ற மிஷின் இருக்கு பாத்தீங்களா, கிளைண்ட் மிஷின். எனக்கு அந்த கோடு அந்த பிளான் கமாண்ட் அப்ளை கமாண்ட் அடிக்கிறேன் பாத்தீங்களா, அப்ப அந்த அப்ளை கம்ப்ளீட் ஆனோடனே என் லோக்கல்ல சில கோடு எக்ஸிக்யூட் ஆகணும் என் கிளைண்ட் மிஷின்ல. அது லோக்கல் ப்ரொவிஷனர். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ். இது வந்து இன்டர்வியூ பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பிளாக் பத்தி நான் ஒன்றும் பார்க்கல. யூ சென்ட் தட் பிளாக். சரிங்களா? நான் அது என்னன்றதை ஐ சி. ஓகே. யா ஓகே. ஸோ நம்ம அந்த கிளாஸ்ல இன் டீட்டெயிலாக பார்ப்போங்க. அது அந்த ப்ரொவிஷன் எப்படி ஒர்க் ஆகுது. ஏன்னா யூசிங் கனெக்ஷன் பிளாக் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுவோம். லைக் எஸ்சிபின்னு சொல்லுவாங்க, சர்வர் சைட் காப்பி. அது எதுக்கு? அது எஸ்சிபி சர்வர் டு சர்வர் ஃபைல்ஸ் காப்பி பண்றது. ஃபைல் காப்பி பண்றது. அப்ப ஒரு சர்வர் வந்து இன்னொரு சர்வருக்கு ஃபைல் காப்பி பண்றப்ப நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஆ அதுக்கப்புறம் அந்த அந்த சர்வர்ல எந்த டைரக்டரியில போறோமோ அதுக்கான ஐபி அட்ரஸ் தேவையில்ல. ஐபி அட்ரஸ் செக்யூரிட்டி தேவையில்ல. சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இது இது சொல்லணும். சொல்றப்ப we can able to copy at our files from one server to another server. இதுதான் இங்கேயும் பண்ணுவோம். கனெக்ஷன் பிளாக் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஒரு ஃபைல் எப்படி கூப்பிடுவீங்க? ஸோ யூசிங் ஃபைல் ஃபங்க்ஷன். ஸோ இது பார்ப்பீங்க லைக் ரியல் டைம். யூ வில் சி ஒர்க் பண்ணிட்டு ரியல் டைம் தான். ஸோ யூ கேன் ஏபிள் டு சி. சரிங்களா? ஓகே. ஸோ இதான் ஃபைல், வேரியபிள் வித் ஃபைல். ஓகே. ஸோ ஒரு ஃபைலையும் நம்ம வி கேன் ஆட், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சீக்ரெட்ஸ். சீக்ரெட்ஸ் டாட் என்ன இருக்கு, டிஎஃப் பாஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க என்ன சீக்ரெட்ஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், அட்மின் அண்ட் தென் டிபி பாஸ்வேர்ட். Good provider block. This is our main block. Okay. இப்போ இந்த இடத்துல வேரியபிள் டிபி யூசர் நேம், அங்க டிஃபால்ட்னு ஒரு வேல்யூவை நான் மென்ஷன் பண்ணல. அப்ப நான் எது வழியா பாஸ் பண்றேன் வேல்யூஸ்லாம்? secrets.tf அது வழியா பாஸ் பண்றேன். கிளியரா? tf secrets.tf வழியா நான் பாஸ் பண்றேன். அது கீழே என்ன இருக்கு, சென்சிட்டிவிட்டி ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு இருக்கு. அப்ப என்னன்னா லைக் நான் பிளான் கமௌண்ட் பண்றேன், பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணா ஒரு ஸ்டேட் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும்ல, அந்த ஸ்டேட் ஃபைல்ல இந்த பாஸ்வேர்ட் எல்லாம் ஓப்பனா தெரியாது. எப்படி இருக்கும்னா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டு விஷயம் மட்டும், மற்ற எல்லாமே we can able to see. ஏன்னா ஒரு ஸ்டேட் ஃபைல்ல கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டேட் ஃபைல் வேற யார் பார்த்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன்றது தெரியக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணேன், நான் சென்சிட்டிவிட்டி ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணிடுவேன்.
ஸோ நீங்க பிளான் கமாண்ட் அப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ enable to see இந்த 2 விஷயம் மட்டும் எனக்கு என்ன வரும் காட்டாது. ஃபர்ஸ்ட் இந்த டிபி யூசர் நேம் இருக்குல்ல அதை மட்டும் சென்சிட்டிவ் ஆக்கிடுங்க. சென்சிட்டிவ் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி விட்டா அதை ஷோ பண்ணும். என்ன ஷோ பண்ணும்? அட்மின் அப்படின்னு ஷோ பண்ணும். இப்போ இது நீங்க ஆக்சுவலா அதை எடுத்து விட்டீங்கன்னா இப்போ அது என்ன ஆகும்னா ஹைட் ஆயிடும். சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும். ஓகே, இது ஒரு டிபி கிரியேட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் அவுட்புட். சார் அந்த secret.auto.tfs அந்த நேம்ல தான் இருக்கணுமா சார்? இல்ல dev.secret.tfs கிரியேட் பண்ணுங்க சார். இதுங்களா secrets.tfr. ஆ. ஸோ நம்ம அந்த பாஸ்வேர்டை இது வழியா பாஸ் பண்ணிக்கலாம். secrets.tfr அப்படின்ட்டு. ஸோ நம்ம பாஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, டெராஃபார்ம் பிளானு ஆ. வார் ஃபைல் secrets.tfr அப்படின்னு பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ இல்ல அந்த சார். வேல்யூ அதுல இருந்து எடுத்துக்கும். இல்ல சார், ஃபைல் நேம் கேக்குறேன் சார். இப்ப ஃபைல் நேமா terraform.tfr இருக்குன்னு சொன்னா தானே? இல்லைங்க சார், ஃபைல் நேம் இப்ப இந்த டெவோட கிரெடென்ஷியல்ஸ் மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னா dev.secret.tfs கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா? இல்ல the name should be secret.tfs தான் இருக்கணுமான்னு கேக்குறேன் சார். நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. யூ கேன் கஸ்டமைஸ். ஏன்னா இங்க டிஃபால்ட்டா அந்த வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல நான் DEFAULT டிஃபால்ட் சரிங்களா, டிஃபால்ட் ஈக்குவல் டு நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணவே இல்லை. நான் எங்க செட் பண்ணியிருக்கேன்? சீக்ரெட்ஸ் தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். DB சரி ஓகேங்களா. ஸோ நான் இங்க அட்மின் அப்படி கூட தரலாம். பட் ஐம் நாட் கிவிங் தரலாம். பட் நாங்கள் பண்ணவே இல்லை. ஸோ ஐம் பாசிங் இட் பையா சீக்ரெட்ஸ் ஃபைல். சீக்ரெட்ஸ் வழியா பாஸ் பண்றேன். ஓகே, இல்ல ப்ரோ, அந்த secrets.tfsன்ற நேம்ல தான் நம்ம இந்த ஃபைலை கிரியேட் பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது நேம்ல கிரியேட் பண்ணலாம்? இல்ல Actually, வேற that was ஏதாவது the நேம்ல question கூட she யூ asked. கேன் கிரியேட். அதர் நேம் பண்ணா நீ கிரியேட் பண்ணிக்கலாம். அது கரெக்டா போய் மேப் பண்ணி எடுத்துறணும். மேப் பண்ணி எடுக்கும். இட் வில் டேக் சரிங்களா, இட் வில் டேக். ஏன்னா இங்க வேரியபிள்ல டிஃபால்ட் வேல்யூவே இல்லை நம்ம கிட்ட. சி ஓகே. டிஃபால்ட் வேல்யூ ஒன்று இருக்கா பாஸ்வேர்ட்ல? ஓகே. இருக்கா இங்க? இல்ல சார். இல்ல. அப்ப அதுக்கான வேல்யூ நம்ம தரணும். நம்ம கொடுக்கலன்னா இட் வில் கோ அண்ட் செக் இங்கேயே. அப்ப இங்க இருக்க வேல்யூஸ் அதை எடுத்துக்கும், ஆட்டோமேட்டிக்கா மேப் பண்ணிக்கும். ஸோ terraform.tfs secret.tfs கைண்ட் ஆஃப் சிமிலர் தான். ஜஸ்ட் நம்ம Similar தான். அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம ஆமா, அப்படி ஆமா. சேவ் பண்ணி வச்சிருக்கோம். எஸ் எஸ் சரியா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போறது அவுட்புட். வாட் இஸ் அவுட்புட்? அவுட்புட்னா என்னங்க? ஜெனரலா Function அவுட்புட் return any value. இட் வில் ரிட்டர்ன் ஒன் வேல்யூ. Results of some. சரிங்களா. இப்போ நான் வந்து a ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன், b ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். பிரிண்ட் a பிளஸ் b அப்படின்னு தரேன். அப்போ என்ன ஆன்சர் பண்ணோம்? 15. அப்போ அது அவுட்புட். இப்போ இந்த இடத்துல இங்க இந்த அவுட்புட்ல ஸோ வாட் ஐ எம் கிவிங் இஸ் இங்க main.tfr இருக்கா. ஸோ கீழே வரும்போது எனக்கு ஒரு EC2 நான் கிரியேட் பண்றேன். அந்த EC2க்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும், பிரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்கும், கரெக்டா. அதுக்கப்புறமா அது கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா we can also have the security group என்னெல்லாம் அசோசியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு அவுட்புட்டா தரணும். அப்ப நான் இந்த மாதிரி அவுட்புட் ஃபைலை நான் கிரியேட் பண்ணிப்பேன். அப்ப இதுக்கு எனக்கு தனியா எடுத்து பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ இங்க EC2 இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் ஐபின்னு இருக்கா. ஸோ அப்ப அதுக்கான வேல்யூ என்னது? AWS இன்ஸ்டன்ஸ் டாட் myEC2 அதோட பப்ளிக் ஐபியை எனக்கு வேல்யூவா கூட நான் கேட்கிறேன். அப்ப அது ஒன்ஸ் ஆஃப்டர் த கிரியேஷன் எனக்கு அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குல்ல அதை மட்டும் தனியா வந்து பிரிண்ட் பண்ணும். ஒரே நிமிஷம் you can do once கிளிக் பண்ணி பார்ப்போம். security group வேணா அடுத்தது security group வேணா.
அப்ப இங்க பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி வேரியபிள், நம்ம அவுட்புட் கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வேரியபிள், இதான் வேரியபிள் வேல்யூ இருக்கு. t dot dot slash point 1 to outputs. But from initiate. Initiate ஆயிடுச்சு. So when I do the Terraform plan, எனக்கு என்ன ஷோ பண்ணா அவுட்புட் வேல்யூஸ் இல்லைன்னு வரும். இப்போ சரிங்களா, என்ன அவுட்புட் கேட்டிருக்கேன் நான்? முதல் அவுட் பார்த்தீங்கன்னா எனக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் ஐபி அட்ரஸ் வேணும். அப்போ அதோட வேல்யூ இப்படிதான் இருக்கும், அதை எனக்கு எடுத்து ப்ரெசென்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஜென்ரலா இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த அவுட்புட்லாம் வச்சு. எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கோ அந்த இன்ஸ்டன்ஸோட ஐபி அட்ரஸ்லாம் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும். இங்க பாருங்க, அவுட்புட் இங்க வந்துருச்சு. அப்ப EC2 இன்ஸ்டன்ஸ் பிரைவேட் ஐபி, அது கீழே என்ன இருக்கு, பப்ளிக் ஐபி இருக்கா. அப்ப அதுக்கான வேல்யூஸ் என்னது, நோ ஆஃப்டர் அப்ளை அப்படின்னு வருது. இந்த இடத்துல நான் Terraform அப்ளை -- auto -ipp rov approve அப்படின்னு தரேன். ஸோ எனக்கு அவுட்புட்டா என்ன வரும், என்னோட பப்ளிக் ஐபி, அதுக்கப்புறமா என்னோட பிரைவேட் ஐபி. என்னோட அவுட்புட் என்ன இருக்கு, இதனோட பிரைவேட் ஐபி, இது என்னோட பப்ளிக் ஐபி. என் மிஷின்ஸ் நான் எங்க கிரியேட் பண்ணியிருக்கேன், வேரியபிள் API-South-1. Let's go and check the IP address of the machine.
ஹலோ ஓகே. ஸோ பப்ளிக் ஐபி என்ன இருக்கு 43.201.253 99. கடைசியா இங்க என்ன இருக்கு 43.205.99. கிளியரா? அப்ப இது மாதிரி சில டார்கெட் பண்ண வேல்யூ மட்டும் ஸ்டேட் ஃபைல்ல இருந்து தனியா எடுத்துட்டு வரலாம் ஆஃப்டர் த ரிசோர்ஸ் கிரியேஷன். அது எப்படி கொண்டு வரணும்னா அவுட்புட் யூஸ் பண்ணி கொண்டு வருவேன். கிளியரா? இதான் அந்த அவுட்புட் ஃபைல். அப்போ ஒரு மேனிஃபெஸ்ட் ஃபைலுக்குள்ள இது மாதிரி தாங்க இருக்கும். வேரியபிள் ஃபைல் இருக்கும், அவுட்புட் ஃபைல் இருக்கும், அதுக்கப்புறமா இது மாதிரி ஷெல் ஃபைல்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும். தென் மாடியூல்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே we have a project class. அந்த ப்ராஜெக்ட் கிளாஸ்ல will be seeing those things. அது எப்படி இருக்கும் கரெக்டிவா? அப்போ இப்போ இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா லைக் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படிலாம் அது ஒர்க் ஆகுது அதெல்லாமே பார்ப்போம். பார்த்துட்டு அட் த எண்ட் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா we have a project session. அதுல இன்னும் இன் டீட்டெயிலா will be seeing other things. சரிங்களா? அவுட்புட்ல எதனா டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ் இன் அவுட்புட்? கிளியரா? ஓகே. இதுக்கப்புறம் பார்க்க போறது லோக்கல்ஸ். இந்த லோக்கல்ஸ் நிறைய இடத்துல யூ வில் பி சீயிங் லோக்கல். ஸோ இந்த லோக்கல் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிரீன் தெரிஞ்சதா எல்லாருக்குமே? எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எதுக்கு லோக்கல் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி லோக்கலுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதை பார்ப்போம். ஓகே. இப்போ எனக்கு ஒரு ரிசோர்ஸா என்ன கிரியேட் பண்ண போறேன்னா S3 பக்கெட் கிரியேட் பண்ண போறேன். AWS S3 பக்கெட் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு லேபிள் நேமா மை S3 பக்கெட் அப்படின்னு பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு இப்போ இங்க பக்கெட் என்னன்னா வேர் டாட் ஆப் நேம். அப்போ ஒரு வேரியபிள் ஃபைலியா வழியா என்ன வரப்போகுதுன்னா ஒரு ஆப் நேம் வரப்போகுது. வேரியபிள் ஃபைல் வழியா ஒரு என்வயர்ன்மெண்ட் நேமும் இதுக்கு நான் பாஸ் பண்ண போறேன். தென் ACL ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் பிரைவேட் அப்படி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இங்க டேக் நேம் இருக்கு. சரியா? அப்ப இதுக்கு எல்லா வேல்யூவும் எங்கேருந்து வரும்னா ஒரு வேரியபிள் வழியா வரும். ஓகே. இப்போ எனக்கு இதே ஒரு ஃபைலை திரும்ப நான் வேற ஒரு என்வயர்ன்மெண்ட்டுக்கு நான் ரீயூஸ் பண்ண போறேன். ஆனா என் கான்ஃபிகரேஷன்ல இது பாத்தீங்கன்னா ஒரு 200 லைன் 300 லைன் இருக்கு. அதை தாண்டி தான் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம எனக்கு இதுல சில விஷயத்த மாத்தணும். இந்த மாதிரி 23 இல்ல இந்த மாதிரி 43 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் கீழே போயிட்டு நான் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ ஒரே நிமிஷம். வேரியபிள். ஸோ இங்க பாருங்க. இப்போ எனக்கு இந்த பக்கெட் நேம் எப்படி வரும் அது சொல்லுங்க பார்ப்போம். பக்கெட் நேம் பக்கெட்டு வேர் டாட் ஆப் நேம் இருக்கு. இங்க ஆப் நேம் எங்க இருக்கு? ஜொமேட்டோ. சரியா? நம்ம இங்கே எழுதலாம். அப்படி எழுதலாம். கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஜொமேட்டோ. அதுக்கப்புறம் என்ன இருக்கு இங்க? ஒரு ஐஃபன் வருது. இங்க வந்து பாருங்க ஐஃபன். இது எல்லாமே ஸ்ட்ரிங்குங்க. ஸ்ட்ரிங்குள்ள நான் கால் பண்றேன் இதை. சரியா? வேரியபிள் ஃபைல்ல இருந்து. அதுதான் அது வந்து என்வயர்ன்மெண்ட் வேரியபிளா கால் பண்றேன். ஒரு வேரியபிளா கால் பண்றேன். ஸோ ஐஃபன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? வேர் டாட் என்வயர்ன்மெண்ட் நேம். வேரியபிள் என்வயர்ன்மெண்ட் நேம் எங்க இருக்கு? ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஐஃபன் பக்கெட். ஓகே. அப்ப இதுக்கான வேல்யூ இதுதான். இப்ப இதே கூட நான் வேற எங்கேயாவது ரீயூஸ் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த கோடுக்கு முன்னாடி
ஒரு 200 லைன் 300 லைன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். EC2 கிரியேட் பண்றது, RDS கிரியேட் பண்றது, லோட் பேலன்சர் கிரியேட் பண்றது, செக்யூரிட்டி குரூப்பு, சப்நெட்டு, இப்படி நிறைய விஷயம் இருக்கு. சரி, அது ரொம்ப கீழே இருக்கு. இதை போயிட்டு நல்லா தேட முடியல. ஆனா எனக்கு என்னன்னா இந்த பக்கெட் பேரை மாத்தணும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும், 34 அப்படின்னு மாத்தணும். நான் எப்படி மாத்துவேன்? நான் போய் தேடி கண்டுபிடிச்சு அந்த கோடு எங்க இருக்கோ அங்க போய் நான் மாத்துற மாதிரி இருக்கும். கரெக்டா? என்னோட ப்ராப்ளம் அதான். ஏன்னா கான்ஃபிகரேஷன்ல இது எங்க இருக்குன்னு போயிட்டு தேட முடியாது என்னால. இது இருக்கும் பட் தேட முடியாது. அப்ப நான் போயிட்டு இது மாதிரி எல்லாம் மாத்தணும் அப்படின்னா அது கஷ்டம். அப்ப நான் என்ன பண்ணிப்பேன், அதை இது மாதிரி ஒரு லோக்கல் பிளாக் வச்சு டிஃபைன் பண்ணி வச்சுப்பேன். இது மாதிரி அப்ப பக்கெட் நேம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நான் லோக்கலா டிஃபைன் பண்ணி வச்சிருவேன். டிஃபைன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணலாம், 56 அப்படின்னு மாத்தினா என் பக்கெட்ல அழகா இங்க நான் கூப்பிட்டு வச்சிருப்பேன். பக்கெட் நேம் ஈக்குவல் டு லோக்கல் டாட் பக்கெட் நேம் அப்படின்ட்டு. அப்போ பக்கெட் நேம் என்ன இருக்கு, இங்க போயிட்டு லோக்கல் எங்க இருக்கோ அங்க போயிட்டு அந்த வேல்யூவை எடுத்து இது மேப் பண்ணிக்கும். கிளியரா? இந்த ரிசோர்ஸ்க்குள்ள அது இன்டர்னலா மேப் பண்ணிக்கும். நான் வெறும் லோக்கல் டாட் பக்கெட் நேம் கால் பண்ணா மட்டும் போதும். ஸோ இதுக்கு அண்டர்லே நம்ம நிறைய விஷயம் கால் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம் இஃப் நீடட். வேணும்னா பக்கெட் நேம் மட்டும் இல்லை, கிரியேட்டர் நேம் ஈக்குவல் டு தினேஷ் அப்படின்னு கொடுத்தா இங்க நேம் இல்ல டேக்ல கிரியேட்டர் அப்படி கொடுத்துட்டு லோக்கல் டாட் கிரியேட்டர் நேம் அப்படி கூட பாஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் லோக்கல்ஸா ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க கிரியேட்டர் இல்ல கிரியேட்டட் பை கொடுத்துட்டு ஒரு மெட்டாடேட்டா பாஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா தினேஷ் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை டேக் நேம்ல நான் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிரியேட்டட் ஈக்குவல் டு லோக்கல் டாட் என்ன கால் பண்ணணும், கிரியேட்டட் பை அப்படின்னு கால் பண்ணா மட்டும் போதும். கிளியரா? இது இப்போ எனக்கு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா டேக் நேம்ல ஒரு விஷயம் ஆட் ஆயிடும், கிரியேட்டட் யாருன்னா தினேஷ். சரிங்களா? அப்ப இந்த லோக்கல்ன்றது என் கான்ஃபிகரேஷனுக்கு மேல இருக்கும். இந்த பக்கெட்டு அது எங்க வேணா இருக்கலாம். நான் அந்த ரிசோர்ஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணணும்னா இந்த லோக்கல்ல மட்டும் போய் மாத்தினா போதும். அது எங்கெல்லாம் நான் இதை பாயிண்ட் பண்ணிருக்கணும் அந்த ரிசோர்ஸ்ல எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். கிளியரா? இது லோக்கல்ஸ் கிளியரா? அது திரும்ப சொல்லணுமா யாருக்காச்சும்? லோக்கல் திரும்ப யாருக்காச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? வேற யாருக்காச்சும் ஆன்லைன்ல? ஏன்னா இது ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியா தான் இருக்கும். இது என்ன மாதிரி கண்டிஷன்ல யூஸ் பண்ணுவோம் லோக்கல்ஸ்? கொஞ்சம் கன்ஃபியூஸ். இதுவும் நம்ம வேரியபிள் மாதிரி தான் பாஸ் பண்றோம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி லோக்கல்ஸ் நான் டிஃபைன் பண்ணிட்டு வேரியபிள் மாதிரி தான். இப்போ ஏ ஈக்குவல் டு பி நான் டிஃபைன் பண்ணிட்டேன்னா இங்க பி டாட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம்னு வச்சுங்க, லோக்கல் டாட் பக்கெட் நேம். ஸோ இது என்ன மாதிரி கேசஸ்ல, ரியல் டைம் கேசஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம்? S3 பக்கெட் மட்டுமா இல்லை என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம்? நான் சொன்னேன்லங்க, இப்ப நம்ம ஒரு ரிசோர்ஸ்க்கு ஒரு டேக் கொடுக்குறோம் சரிங்களா? அந்த டேக்லயே மல்டிபிள் ரிசோர்ஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு டேக் நேம்ல ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் சேஞ்சிங் எல்லா ரிசோர்ஸ்லயும் போய் நான் சேஞ்ச் பண்றதுக்கு பதிலா இங்க லோக்கலா என்ன பண்ணிருப்பேன், நான் லோக்கல்ஸ் எடுத்து மேல வச்சிருப்பேன் என் கான்ஃபிகரேஷனுக்கு. அந்த ரிசோர்ஸ் நிறைய லைன் கீழே கூட இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ இது பாத்தீங்கன்னா S3 பக்கெட்டு ஒரு 200 லைன் கீழே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் போயிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. கரெக்டா? என்ன பண்ணிருப்பேன், இங்க டாப்ல ஒரு டாப் லெவல்ல ஒன்று வச்சிருப்பேன். இந்த இடத்துல போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். இன்ஸ்டெட் ஆஃப் பக்கெட்டு நான் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கலாம், டெவ் பக்கெட்டு அப்படின்ட்டு. அப்ப நான் அழகா இங்க லோக்கல் அப்படின்னு கால் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், லோக்கல்ஸ் பிளாக். ஸோ அது மாதிரி லோக்கலா நான் நிறைய வேல்யூ ஆட் பண்ணிக்கலாங்க. இங்க EC2 நேம். இப்போ இதுக்கு மேலே யாருக்காச்சும் EC2 நேம் கிரியேட் பண்ணா நான் என்ன பண்ணிப்பேன், லோக்கல் டாட் EC2 நேம்.
அப்படி கால் பண்ணா இந்த நேம் வந்துடும். அப்போ நான் dev ec2 இல்லை நான் dev அப்படின்னு கொடுத்துருவேன். அப்போ இது மாதிரி எதுக்கெல்லாம் வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்றோமோ அதெல்லாம் இங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். லோக்கலா ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி அந்த பிளாக் கீழே ஆட் பண்ணிக்கலாம். வேரியபிள் பிளாக்ன்றது வேல்யூஸ் இன்ஜெக்ட் பண்றதுக்கு, நம்ம வேல்யூலாம் இன்ஜெக்ட் இது மாடிஃபை பண்றது. இது மாடிஃபை பண்றதுக்கு இன் ஃபியூச்சர்ல மேபி நான் மாடிஃபை பண்ணனும் அப்படின்ற கேஸ் அந்த ரிசோர்ஸ்க்கு ஒரு நேம் மாடிஃபை பண்றேன். அப்ப அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் இல்ல என் என்வயர்மெண்ட் இப்போ இதே கொண்டு போயிட்டு வேற ப்ராஜெக்ட்ல இந்த கோடை ரீயூஸ் பண்ண போறேன். அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் எவ்ரி லைன்ஸ் என்ன பண்ணிருப்பேன், இந்த லோக்கல்ல இங்கே அந்த வேல்யூஸை மாத்தி நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம் கூட. சரிங்களா? இதுக்கு ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அத வேரியபிள்ஸ் எடுக்கும், அதுக்கப்புறம் லோக்கல்ஸ் போய் செக் பண்ணுமா? வேரியபிள்ஸ்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டு வேல்யூ நான் எது மாடிஃபிகேஷன் லோக்கல்ன்றது ஒரு வைல்ட் கார்டு மாதிரிங்க. இப்ப வேற ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வேற மாதிரி என்வயர்மெண்ட் நேம் கூட டேக் நேம் கூட வைக்கலாம்ல. அப்ப எல்லா ரிசோர்ஸ்லயும் போய் நான் டேக் நேம் மாடிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாதுல. ஓகே. அப்ப இங்க லோக்கலா ஒரு நேம் கொடுத்துறேன்னா அந்த நேம்ல போய் எதனா சேஞ்ச் பண்ணா போதும், அது எல்லாத்துக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க பாருங்க. see அதான் நான் சீக்வென்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் கேக்குறேன். எக்ஸிக்யூட் அப்போ ஜஸ்ட் அந்த டிஎஃப்ஆர்ல வேல்யூ இருக்கும், அதுக்கப்புறம் வேரியபிள் போய் செக் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன மாடிஃபிகேஷனா லாஸ்டா லோக்கலுக்கு போறோம். வேரியபிள்ல என்ன இன்ஜெக்ட் பண்ணுவேன்னா நீ என்ன டைப், அதாவது இப்ப T3 மைக்ரோ வேணுமா அது மாதிரி ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ் தான் நான் பாஸ் பண்றேன். இதுல I'm passing the name. இங்க இந்த ரிசோர்ஸ்க்கான நேம் எப்படி இருக்கணும். ஓகே. நான் வேல்யூஸ் பாஸ் பண்ணல, I'm naming the resource using local box. டேக் மட்டும் நம்ம சிம்பிளா சொல்லணும்னா டேக் நம்ம ஆப்ஷன் டேக் பக்கெட் நேம் சரிங்களா, EC2 நேம் அதெல்லாம் வைக்கிறோம்ல. அது மாதிரி பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா சோர்ஸ் ஓகே. இப்போ இது எதுக்கான கோட், யாராச்சும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். இது எதுக்கான கோட் அப்படின்ட்டு. இப்போ இந்த மெயின் ஃபைல் எழுதியிருக்கேன், இது அப்படியே பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சும்மா. விபிசி கிரியேட் பண்றதுக்கான கோட் இது. விபிசி கிரியேட் பண்றதுக்கான கோட். ஓகே. ஸோ ஜஸ்ட் நம்ம வேரியபிள் விபிசி ஐடின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் கேட்ட விபிசி ஐடி, அதோட டைப் வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணுறோம். டேட்டா இங்கே தான் நம்ம அந்த டேட்டா சோர்ஸ்ன்றது விபிசி செலக்ட். ஸோ அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருப்போம். விபிசி ஐடி வந்து வேரியபிள் பிளாக்ல நம்ம வச்சுருக்கோம். விபிசி இங்கே மொத்தமாக நான் ஒரு 3 பிளாக் பார்க்குறேன். என்னெல்லாம் பிளாக்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் பிளாக், அது கீழே இருக்கிறது டேட்டா சோர்ஸ் பிளாக், இங்கே மூணாவது இருக்கிறது ஒரு ரிசோர்ஸ் பிளாக். கரெக்டா? அப்போ ரிசோர்ஸ் பிளாக்ல நம்ம ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணுவோம். வேரியபிள் பிளாக்ல ஒரு ரிசோர்ஸ்க்கு வேல்யூஸை இன்ஜெக்ட் பண்ணுவோம். டேட்டா சோர்ஸ் பிளாக்ல ஒரு ரிசோர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், கிளவுட்ல இருந்து கால் பண்ணுவோம், கூப்பிடுவோம். எங்க கூப்பிடுவோம்? கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல கூப்பிடுவோம். கிளியருங்களா? ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ்ல இருக்க ஒரு இங்க இருந்து கால் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். கால் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ரிசோர்ஸ்னா கிரியேட் பண்றதுக்காக. ஆமாங்க. அப்போ ஒரு விபிசி ஏற்கனவே இருக்கு. அப்ப அந்த விபிசி நான் என்ன பண்ணணும், கூப்பிடணும் உள்ள. அப்ப யூஸ் டேட்டா சோர்ஸ். கிளியரா? இது சோ இப்ப இங்க இருக்கு பாருங்க. சோ இதனோட ப்ரொவைடர் கான்ஃபிகரேஷன் இங்க. டிஃபால்ட் அப்படின்னு பாஸ் பண்ணிட்டு இங்க கோட்ஸ்குள்ள என்னோட விபிசி ஐடியை நான் பாஸ் பண்ணணும். அப்போ எக்ஸிஸ்டிங் விபிசியோட ஐடி இங்க வந்து நான் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த விபிசி அப்போ எந்த விபிசி எடுத்துக்கிறேன்னா என்னோட டிஃபால்ட் விபிசி இருக்கு பார்த்தீங்களா, நான் அதே எடுத்துக்கிறேன். அப்போ இதான் என்னோட டிஃபால்ட் விபிசியோட ஐடி. அதை காப்பி
இங்க இருக்கு பாருங்க ஐடி காப்பி, இங்க வந்துடலாம், இங்க பேஸ்ட். ஓகே, இப்ப இதுக்கான ஐடி எங்க இருந்து வருது? வேர் டாட் விபிசி. அப்ப இந்த வேரியபிள்ல போயிட்டு அந்த வேல்யூ என்னது இதான். ஓகேவா, அது விபிசி அதை எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணுது, இங்க சப்நெட் கிரியேட் பண்ணும், AWS சப்நெட். அப்ப சப்நெட் எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும்? ஒரு விபிசியை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். கரெக்டா? இப்ப நம்மளோட விபிசியோட ரேஞ்ச் பார்த்துக்கலாம் இங்க. ஏன்னா அந்த ரேஞ்சுக்குள்ள வரலன்னா எரர் அடிக்கும். என்ன ரேஞ்சில் இருக்கு? 172.31.00/16 அப்படின்றது. Or else we can also go and create a VPC. இங்க போயிட்டு create VPC, my VPC அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு CAD range 10.0.0.0/16 create VPC. இந்த ரீஜன்ல இது என் VPC. அப்ப அதுக்கு ஒரு ஐடி, இது என்னோட ஐடி. காப்பி கோடுக்கு போலாம். சேவ். இது API-South-1 தான் இருக்கு. கரெக்டா? இப்ப என்னோட பிரைவேட் சப்நெட் எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது? என் இன்ஃப்ரால ஓடிட்டு இருக்க அந்த VPC-ய பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது. ஏன்னா நான் என்னோட கோட்ல இந்த VPC நான் கிரியேட் பண்ணல, வெறும் VPC என்ன பண்றேன், கால் பண்றேன். செக் பண்ணி பார்ப்போமா? இதை செக் பண்ணி பார்ப்போமா? change directory /2.14 இப்ப terraform image terraform validate. இந்த கமாண்ட் என்ன பண்ணும்? கான்ஃபிகரேஷன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணும். So success. Terraform plan. According to the plan, எனக்கு இது என்ன கிரியேட் பண்ணணும்? ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ணணும். ஒரு ரிசோர்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். நான் ஒரு ரிசோர்ஸ் கால் பண்ணியிருக்கேன். ஒரு ரிசோர்ஸை நான் கால் பண்ண ரிசோர்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணு நான் சொல்றேன். அந்த விபிசியை கால் பண்ணியிருக்கேன். அது எனக்கு என்ன கிரியேட் பண்ண போகுது? ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ண போகுது. இந்த சப்நெட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த விபிசியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கிளியரா? அப்ப இங்க பாருங்க, அக்கார்டிங் டு தி பிளான் எனக்கு என்ன கிரியேட் ஆகுது? ஒரு சப்நெட் கிரியேட் ஆகுது. எதுக்கு கீழே கிரியேட் ஆகுது? நம்ம AWS கன்சோல்ல இருக்குல்ல, அங்க போய் கிரியேட் பண்ணுமே, அந்த விபிசி பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது. கிளியரா கைஸ்? இது ஹலோ? எஸ் யா, ஓகேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ரேஞ்சு, தென் ரீஜன் எங்கே கிரியேட் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகேங்க. ஸோ வித் திஸ் நம்மளோட Day 4 செஷன் எண்ட் ஆகுது. எதனா டவுட் இருக்கா இந்த டாபிக்ஸில்? இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த தந்த டாஸ்க் இருக்குல்ல, அதையும் பண்ணுங்க. இதில் நீங்கள் இன்னொரு டாஸ்க் பண்ணலாம். என்ன மாதிரினா, ஒரு EC2 கிரியேட் பண்ணுங்க, சரிங்களா? ஆனால் செக்யூரிட்டி குரூப் இருக்குல்ல, அது உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கணும். இந்த மாதிரி இங்கே போயிட்டு EC2ல ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்கும். அதோட ஐடியை கொண்டு வந்து எப்படி டேட்டா சோர்ஸ் கால் பண்ணி EC2க்கு ஆட் பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணுங்க. ஓகேவா? டேட்டா சோர்ஸ் வழியா செக்யூரிட்டி குரூப் கொண்டு வரும். அதுல இருந்து எனக்கு ஒரு EC2 கிரியேட் பண்ணி தரணும். ஓகே. ஸோ இது இந்த அவுட்புட்ஸ் மட்டும் கொஞ்சம் அவுட்புட்ஸ் கன்ஃபியூசிங்கா இருக்கா? ஓகே.
timestamp 3 dot slash ஒரு அவுட்புட்னா என்ன, ஒரு ப்ராசஸ் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸோட என்ன அவுட்கம் அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்றது அவுட்புட். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு சர்வர் கிரியேட் ஆகும்போது நிறைய விஷயம் கிரியேட் ஆகும். அதுல என்னெல்லாம் கிரியேட் ஆகும்னா, ஒரு ஏஆர்என் கிரியேட் ஆகும், அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஐடி கிரியேட் ஆகும், ஒரு ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆகும், ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆகும், நிறைய விஷயங்கள் கிரியேட் ஆகும். கரெக்ட் தானே? அது எல்லாமே ஸ்டேட் ஃபைல்ல இருக்கும். கரெக்டா? அப்ப அந்த ஸ்டேட் ஃபைல்ல இருக்கிற சில விஷயம் மட்டும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஐ கேன் ரைட் அ ஃபைல் கால்ட் அஸ் அவுட்புட். இது மாதிரி அவுட்புட் டாட் டிஎஃப் அப்படின்னு எழுதலாம். அப்ப எனக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை நான் இங்க கால் பண்ணும். இந்த ரிசோர்ஸ் பேரை கால் பண்ணி கூப்பிட்டு எனக்கு இதுல இருந்து பப்ளிக் ஐபி மட்டும் எடுத்து கொடு. இந்த ரிசோர்ஸ் இது நம்ம ரிசோர்ஸ் இந்த அவுட்புட்ல இருக்கும் பாருங்க, ரிசோர்ஸ் நேம் வேரியபிள் ப்ரொவைடர் மீ. இப்போ இதோட ரிசோர்ஸ் நேம் என்னது? லேபிள் AWS இன்ஸ்டன்ஸ் மை EC2. அப்போ அந்த லேபிளை கால் பண்ணுவேன். கால் பண்ணி அதுல எனக்கு என்ன வேணும் அவுட்புட்டா? பப்ளிக் ஐபி. ஓகேவா? இதுக்கப்புறமா AWS இன்ஸ்டன்ஸ் அதுல என்ன வேணும் எனக்கு? பிரைவேட் ஐபி. ஸோ எங்க போய் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ் AWS EC2 Terraform. ரெஜிஸ்ட்ரிக்கு போனா அங்க இருக்கும் பாருங்க. இல்லை ஸோ இங்க இருக்கிற இது வேணா நீங்க எடுத்துக்கலாம், அவுட்புட்டா எடுக்கலாம். ஸோ இங்க இருக்கு பாருங்க, இன்ஸ்டன்ஸ் டைப்பு 10 ஐபி கீழே இருக்கு, பிரைவேட் ஐபி இருக்கா? அப்போ இந்த பிரைவேட் ஐபி அப்படின்ற வேல்யூ தான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க கால் பண்ணியிருக்கேன். சரி இந்த பாருங்க, பிரைவேட் ஐபி கால் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் அந்த வேல்யூஸே, பாசிபிள் வேல்யூஸே இதுதான். அப்போ இதுல எது நம்ம தேவையோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டா அது அவுட்புட்டா எடுத்துடலாம். இல்லை என்ன செக்யூரிட்டி குரூப்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்ன சிஏடிஆர்ல அது கிரியேட் ஆயிருக்கு, விபிசி என்னது, சப்நெட் என்னது, அது எல்லாமே எடுக்கலாங்க நம்ம அவுட்புட்ஸா. கிளியரா? ஓகே. ஸோ என்ன டேக் நேமு அது எல்லாமே கூட நம்ம அவுட்புட்டா எடுக்கலாம். அந்த அவுட்புட்டா எடுத்து அதை கொண்டு போயிட்டு நான் ஒரு ஃபைல் எழுதி வைக்கலாம். ப்ரொவிஷனல்ஸ் பார்ப்போம்ல, அப்போ அதுலேயே நம்ம பார்ப்போம். அப்போ ஒன்ஸ் அந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும்போது எனக்கு லோக்கலா ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த ஃபைல் அதோட ஐபி அட்ரஸ் தான் சேவ் ஆகும். அது மாதிரி பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அதான் லோக்கல் எக்ஸிகியூஷன். கிளியரா? ஓகே. அதர்ஸ். ஸோ இந்த டாபிக்லாம் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண வேண்டியது. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் டெக்ஸ்ட் மீ. சரிங்களா? நான் ஆன்சர் பண்றேன். ஸோ எல்லாமே இன்னைக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும், தியரியா கூட இருக்காது, கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுக்கணும், இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே பார்க்க போகிறது தாங்க எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபைலு, ஒர்க் ஸ்பேஸு, கமாண்ட்ஸு, ப்ரொவிஷனல்ஸ் பற்றி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணியிருக்காரு, அது என்ன நான் பார்க்குறேன், பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் ஆன்சர் பண்ணுறேன் அவருக்கு அது. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா மாடியூல், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி பார்ப்பீங்க. சரிங்களா? ஓகே கைஸ்.
தேங்க்யூ. இன்னும் எத்தனை செக்ஷன் இருக்கு? இன்னும் பாத்தீங்கன்னா ஹார்ட்லி லாஸ்ட் 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் மாதிரி பிளான் இருக்கு. இன்னும் 2 கிளாஸ் போகும், இன்னும் 2-3 கிளாஸ் போகும்னு நினைக்கிறேன். கிரியேட் பண்ணி தர மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. ஒரே நிமிஷம் நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்.